Which one of the following is an overhead expenses in production cost அப்படின்னு இருக்கா? உற்பத்தி செலவில் கீழ்கண்டவற்றில் எது மேல்நிலை செலவுன்னு சொல்றாங்க? ஒன்றும் கிடையாது. அந்த ஓவர் ஹெட் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு சொன்னாவே ரெண்டு இருக்கும். ஒன்று டைரக்ட் காஸ்ட்னு சொல்லுவாங்க, இன்னொன்று இன்டைரக்ட் காஸ்ட். அதுக்கு இன்னொரு பேர் வந்து ஓவர் காஸ்ட், ஓவர் ஹெட் அப்படின்னு சொல்றது. காஸ்ட்னா செலவு ரேட்டா, செலவு. அதாவது டைரக்டான வந்து செலவுனா என்ன? இப்போ ஒரு பொருளை வந்து தயாரிக்கிறேன், அதை தயாரிக்கிறதுக்கு என்ன பண்ணுவேன்? ரா மெட்டீரியல் வாங்குவேனா? அந்த மாதிரி டைரக்டா ரா மெட்டீரியல், அதே மாதிரி வந்து வேலை பார்க்கறவங்களுக்கான வந்து சேலரி, அதெல்லாம் கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் டைரக்ட் செலவு. இன்டைரக்ட் செலவுனா அந்த ப்ராடக்ட்டை உருவாக்கிட்டேன், இந்த ப்ராடக்ட்டை உருவானதுக்கு அப்புறம் என்ன செலவு இருக்கும் அப்படின்னா, இந்த இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா? அந்த மாதிரி இன்சூரன்ஸ் கவரேஜ் எல்லாமே இன்டைரக்டான வந்துனா காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டைரக்டான வந்து காஸ்ட், அதாவது ஒண்ணும் இல்ல, ஒரு பொருளை வந்து உற்பத்தி பண்ணிட்டேன், உற்பத்தி பண்ணும்போது அதுல என்ன செலவு பண்ணிருக்கோம் அது டைரக்ட் காஸ்ட். உற்பத்தி பண்ணதுக்கு அப்புறம் அதுல அடிஷ்னலா ஏதாவது ஒரு காஸ்ட் வருது அப்படின்னா அதுதான் என்ன இன்டைரக்ட் காஸ்ட். இது நம்ம வந்து என்னன்னா செல் பண்றவங்களே வச்சுக்கலாம், இல்ல வந்து ஒரு பொருளை வாங்குறதுக்கு கூட வந்து வச்சுக்கலாம். இந்த எலக்ட்ரானிக் ஐட்லாம் வாங்கும்போது இந்த இன்சூரன்ஸ் கவுண்ட் சொல்லிட்டு வந்து அமேசான், ஃபிளிப்கார்ட்ல ஆட் ஆகும் பாத்தீங்கன்னா, அதெல்லாம் என்னன்னா இன்டைரக்ட் காஸ்ட் தான். அப்போ அவங்க கேட்கறது வந்து எது ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் தான். ரா மெட்டீரியல், லேபர், இந்த கன்சியூமபிள், மேனுஃபேக்சரிங் சப்ளை, இது எல்லாமே பார்ட் ஆஃப் வந்து என்னன்னா டைரக்ட் காஸ்ட். ஆனா இன்சூரன்ஸ் வந்து இன்டைரக்ட் காஸ்ட், அதனால தான் ஓவர் ஹெட் எக்ஸ்பென்ஸ்ல வரும்.